ஒரு முறை உங்க எலும்பு உடைஞ்சிருச்சாங்கன்னா? அந்த கை உடஞ்சிட்டு, இடது கை உடஞ்சிது. எதனால அது உடைஞ்சது? விளையாடுறப்போ கிரவுண்டில் வச்சு உடஞ்சிது. அப்படியா? உடஞ்ச கையை அப்படியே நானே இழுத்து இந்த கையை சரி பண்ணிட்டேன். அப்படி சரி பண்ண முடியாதுல்ல. ஒன்று ஆர்த்தோபெடிஷன் டாக்டர்கிட்ட போவாங்க இப்போ, இல்லைன்னா நம்ம ஊர் பண்டார வேலையிட்ட போயிட்டு கட்டு போடுவாங்க. கட்டு போடுவாங்க. அவரே சொன்னார், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்க அப்படின்னாரு. அப்படி பார்க்கும்போது அந்த எலும்பு ஒரு சின்ன துண்டு தனியாக கிடக்கு, அதை நீங்கள் திருப்பி ஒரு கட்டு கட்டால் தான் அது சேரும் பண்ணார். ஆனால் அவர் சொன்ன முடியும், அந்த எலும்பு சேர்ந்துட்டுனா கையை என்ன செய்ய முடியும், கம்பு கொண்டு அடித்தாலும் முடிஞ்சாது அப்படின்னாரு. அதே படி சேர்ந்துட்டு எலும்பு, அதாவது என் கையோட அளவு சின்ன இவ்வளோ தான் ஆயிடுச்சு. கை உடஞ்சோன்னே இது உள்ளே போய் சொல்லிக்கிட்டு கை உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டேன். சொன்னோடனே பின்னாடி பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கையை அப்படி இழுத்தேன், அப்படியே சட்டக்குன்னு அப்படி ஜாயின் அப்படியே வாங்கிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி தெளித்து இது பண்ணாங்க. அப்புறம் இப்படியே கையை நானே பிடிச்சிக்கிட்டு நேராக படிக்கினார குடிப்பில் வந்து அந்த டைமில் ஒரு திறந்தார். பயங்கர பெயின், நைட்டு படுத்து தூங்க முடியல. திரும்ப அதை கட் பண்ணி எடுத்து காலையில் பழனிசாமி வைத்தியர்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க தம்பி வந்து அவங்க பையன் வந்து குமாரனை, அவங்க தான் நல்லா பார்த்துட்டாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை கட்டு மாற்றி கட்டிகிட்டு இருப்போம். 27வது நாள் நம்ம ஊர் பக்கத்தில் ஆழ்வாத்திரையில் ஒரு மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் போய் நிற்கிறேன். நான் வந்து 10வது நாளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். கட்டோட இப்படி கை கட்டோட செருப்பு போட மாட்டேன். செருப்பு கிடையாது, அப்போ வெறுங்கால் தான். அதாவது கையில் கட்டு, ஓடும்போது செருப்பும் போட மாட்டீங்க, பல கிலோமீட்டர் ஓடுவீங்க. ஆமாம், குறும்பூர் போயிட்டு வந்துடுவேன் 2 தடவை. 10 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ண வந்தாலே என் மனசு வந்து உறுத்தும், கஷ்டப்படுத்தும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தெம்பு இல்லாத மாதிரி தெரியும், நம்மளுக்கு வலு இல்லாத மாதிரி இருப்பேன். ஓடினா தான் எனக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கும்.